சொல்றாளே எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. கையெடுறி மேல இருந்து முதல்ல நீனு விளையாடாதமா பூமி. நான் நிஜமா தான் டாட் சொல்றேன், சீரியஸ்லி. ஆனங்களா? ஐயோ என் தலையெல்லாம் சுத்துதே, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதே. என்ன பேசுறவ? பூமி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்க. குடும்பம் இருக்கிற நிலைமை தெரியாம நீ விளையாண்டுட்டு இருக்க. யாரு விளையாடுறா? நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு நல்லாவே தெரியும் நான் யார லவ் பண்றேன்னு. என்ன ராகுல் சொல்றாயில? இல்லப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சா நான் ஏன் கோவப்பட போறேன்? ஏற்கனவே காசு பணமெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்ப மான மரியாதையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன இருக்கு உங்க மரியாதை பரத்துக்கு? அவன் நல்ல பையன் தான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவனும் அவனோட தங்கச்சியும் தான். அவன் நிஜமாவே சூப்பர் கேரக்டர். நல்லா படிச்சிருக்கான், நல்ல ஜாப்ல இருக்கான். அவனுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவனை பிடிக்கும். அந்த மாதிரி பையெல்லாம் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் உங்களை சொல்லணும், எல்லாம் உங்க வளர்ப்பு. இதுல அடுத்த வீட்டுக்குள்ளேயே குறை வேற சொல்றீங்க. குறை எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க உங்க செல்லமான வளர்ப்பு. இதுலலாம் என்ன தலையிடக்கூடாது. என்னவோ பண்ணுங்க. ரியலி சூப்பர் கை. அவனை உங்களுக்கு பார்த்த கண்டிப்பா பிடிக்கும். நாளைக்கு நான் வீட்டுக்கு வர சொல்றேன், பேசுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் வர வேண்டாம். எதுக்கு மம்மி அடிக்கிறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை ஒரே புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்க தெரியுமா? தானா போய் கல்யாணம் பண்ணிக்குவாளாமே. ஒரு அவளோட விட்டுக்க கூடாது. என்ன பண்றது? அப்பதான் போயிட்டேன், அதுக்கு கை வர மாட்டேங்குது. போய் படு, ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன். அதிக பிரசங்கத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். பார்த்துக்க, வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ராகுல் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு.